இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து இப்போ எதிர்ப்பலைகள் ஒரு பக்கம் வந்து நல்லா இருக்கணும், ஒரு பக்கம் வந்து எவ்வளோ இருந்தாலும் டிஆர்பியில் செகண்ட் பிளேஸில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் கூட முன்னாடி அளவுக்கு டிஆர்பி வரதில்லை அப்படிங்கிறதும் உண்மை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9.2 இப்போ வந்து சிறகடி காசு எடுத்திருக்கும் பொழுது இது 7.9 தான் எடுத்திருக்க மாதிரி இருக்குது போன வாரத்தில் வந்து பார்த்தோன்னா. ஆனால் இப்போது முன்னாலாம் வந்து பார்த்திங்கன்னா 8 கீழே வராது. என்னதான் ஐபிஎல் ஆரம்பிச்சிருந்தாலும் சிறகடிக்க ஆசையால் 9 எடுக்க முடியும் போது ஏன் இவ்வளோ கம்மியாகிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான எந்த ஒரு ட்ராக்கும் பெருசாக இப்போ இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இப்போ பரபரப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பாக்கியா பழனிசாமி அப்படி திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இப்போ கொண்டு வராங்க. அந்த ட்ராக் வந்து மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது. சில பேர் ஓகேங்கிறாங்க, சில பேர் விருப்பம் இல்லைங்கிறாங்க. அதை வச்சு கதை இப்போ பயணிக்குது. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே இந்த சீரியலோட முக்கியமான விஷயமா இருந்தது ரெண்டு என்ன அப்படின்னா வந்து ஒன்று பாக்கியாவுடைய எழுச்சி. பாக்கியா தைரியமாக பேசுறது, பாக்கியா கோபமாக பேசுறது, பாக்கியா ஒரு விஷயத்தை சாதிக்கிறது அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர பாக்கியா ஒரே சமயத்தில் வெறும் 10 சட்டியை வச்சு 5000 பேருக்கு சமைச்சாங்க, 7000 பேருக்கு சமைச்சாங்கன்னா அது லாஜிக்கே பொருந்தாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சீரியலில் லாஜிக் பார்க்காதீங்க அப்படின்னு நிறைய பேர்லாம் சொன்னதுனால அது கொஞ்சம் லைட்டாக தள்ளி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதை விட சூப்பராக வந்து கண்டிப்பாக எப்பயுமே ஓடுற விஷயமா இருந்தது என்னென்னா வந்து கோபியுடைய வீழ்ச்சி, கோபியுடைய டவுன்ஃபாலை வந்து எல்லாரும் ரசிப்பாங்க. கோபி கீழே விழுந்தாருனா ஏன்னா வந்து அவ்வளோ குரூர மனப்பான்மையோட அவ்வளோ மோசமான ஆணாதிக்க மனப்பான்மையை அகம்பாவும் திமிரு மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் நினச்சது மட்டும் தான் நடக்கணுங்கிற சுயநலத்தோட யார் மேலேயும் நிஜமான பாசமாக இருக்க மாதிரிலாம் இல்லாமல் பல சமயங்களில் நிறைய திருட்டுத்தன வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ராதியாவுக்கும் உண்மையாக இருந்ததில்லை, பாக்கியாவுக்கும் உண்மையாக இருந்ததில்லை, அவங்க அம்மாவுக்கும் உண்மையாக இருந்ததில்லைன்னு எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணிருக்கவருக்கு இப்போ அடுத்த அப்பா திடீர்னு வந்து இப்போ ராதிகா வாமிட் பண்ண உடனே என்னென்ன எதுவாக இருக்கும், திடீர்னு இந்த வயசில் நம்ம அப்பாவாக போகிறோமா, ஏற்கனவே 3 பிள்ளைங்களோட வந்து நமக்கு பேர பிள்ளைங்களே இருக்குது, இந்த சமயத்தில் நம்ம அப்பாவானா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது இது அப்பாவாகிற விஷயம்லாம் இல்லைங்க, உங்களுக்கு ஆப்படிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஷெஃப் சமைச்சது வந்து சரியில்லை, அவர் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு வந்து இப்போ கடைசியில் ராதிகாவுக்கு ஒத்துக்கல, அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒத்துக்கல. இந்த இவங்க க்ளவுட் கிச்சன் மேலே ஒரு கேஸ் ஆகிடுச்சு, இவங்க வந்து கொடுத்த சாப்பாட்டால் இத்தனை பேருக்கு வந்து வாந்தி மயக்கங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை அந்த மயுவுடைய பர்த்டேக்காக வந்து ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போய் கொண்டு போய் சமைச்சு கொடுப்பாங்க பாக்கியா. அந்த குழந்தைங்களுக்குலாம் வாந்தி மயக்கம் வந்தோன்னா அது காரணம் பாக்கியா தானே, அரெஸ்ட் பண்ணோன்னா அப்படியே வந்து திருப்பிட்டு போயிடுவாங்க ராதிகா. இந்த பக்கம் திருப்பி வந்து பேசக்கூட மாட்டாங்க. ஏமா நீ தானே ஆர்டர் கொடுத்தா நான் அப்படிலாம் பண்ணுறவா இல்லைன்னு சொல்லுமா அப்படின்னா வந்து எனக்கு தெரியாது, என்னை அவமானப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாட்ட கோவப்படுவாங்க, பணத்திமிரோடு நடந்துப்பாங்க. அப்போ கோபி வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற தன்னுடைய ஒய்ஃப் அப்போ வந்து என்னோட பிள்ளைங்களோட அம்மா டிவோர்ஸ் கூட இல்லை வாங்கலை, ஆனால் அதை பற்றி கண்டுக்காமல் அவர் வந்து வெறுமனே ராதியாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கர்மாச பூமராங்க அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து விதி யாரை விட்டுச்சுன்ட்டு இவருக்கு ஒரு ஆப்படிக்கிற மாதிரி இப்போ இவரும் இந்த ஷெஃப்பும் வந்து அரெஸ்ட் பண்ணுற நிலைமை. அந்த ஷெஃப்பு காணாமல் போயிட்டாரு, இவர் மட்டும்தான் இருக்காரு, இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த க்ளவுட் கிச்சனை மூட ட்ரை பண்ணுறாங்கன்னு கதை போச்சுன்னா கண்டிப்பாக பரபரப்பாக இருக்கும். பார்க்குறவங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அப்படி நடக்குமா இல்லை இது ரொம்ப சிம்பிளாக விளையாட்டாக காமெடியாக மட்டும் முடிச்சுட்டு கோபிக்கு ஒன்றுனா வந்து கிள்ளி விட்டு அழகாக சிச்சு சரி விடுப்பா அப்படிங்கிற மாதிரியும் இதே பாக்கியாவுக்கு ஒன்றுனா மட்டும் தலையிலே நங்குன்னு கொட்டுற மாதிரியும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில்